எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களுக்கும் முதலமைச்சர் விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் அவர்களுக்கும் ஒரு மிக பெருமளவுக்கு போரே வெடிச்சிருக்குது. முதல்ல தனுஷ் அவர்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாரு. மிக பெருமளவுக்கு கோபம் கொண்ட முதலமைச்சர் விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் பொறுத்து கொள்ள முடியாமல் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்கிறாரு. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமே உலகமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு அதிர்ச்சிகரமான விஷயத்தை சிஎம் விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் அவர்கள் நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ எல்லாருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. தனுஷை பார்த்து ஜேசன் சஞ்சய் அவர்கள் என்ன சொன்னாரு, இந்த அளவுக்கு பரபரப்பாகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, தனுஷ் அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது உலகறிஞ்ச விஷயம். இந்த விஷயத்தை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் சமூக வலைத்தளங்கள் எல்லாருமே என்ன கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவர்களுடைய கட்சியுடைய கொள்கை என்ன தெரியுமா, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாருமே கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் ரொம்பவே அரசியல் தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக தனுஷ் அரசியலுக்கு வந்ததுக்கு முழுக்க காரணம் பிஜேபி மட்டும்தான். முதல்ல பிஜேபி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை அரசியலுக்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. அதன் பிறகு பிஜேபி தோத்து போயிட்டாங்க. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு ஒரு நடிகரால் ஈஸியாக நம்முடைய தமிழகத்தில் முதலமைச்சர் ஆக முடியும் அப்படிங்கிறத புரிஞ்ச மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஓகே நம்ம தனுஷ் அவர்களை கொண்டு வந்து ட்ரை பண்ணலாம், அவருக்கு சூப்பர் ஸ்டாருடைய சப்போர்ட்டும் இருக்குது, அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸும் இருக்குது, ஒரு 5-6 வருஷம் முயற்சி பண்ணால் என்ன, 10 வருஷமே முயற்சி பண்ணால் என்ன, கண்டிப்பாக அவரை நம்ம முதலமைச்சர் ஆக்கிடலாம் அப்படின்னு பிஜேபி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். இதனால் தனுஷை பிஜேபி அவர்கள் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் எல்லா அவருடைய ஸ்பீச்சிலுமே ஃபஸ்ட்டு ஓம் நமச்சிவாயின்னு ஆரம்பிப்பார், தியானம் பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ணுவார். பிஜேபியோடைய கொள்கைக்கு அப்படியே கரெக்டாக வந்து தனுஷ் அவர்கள் செட் ஆகிருக்கிறதுனால தனுஷ் அவர்களாக பிடிச்சிட்டாங்களாம், அப்படி கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிட்டாங்களாம் நம்முடைய பிஜேபி அவர்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிஜேபிக்காகத்தான் இப்போ தனுஷ் அவர்கள் பிஜேபினால தான் அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு அப்படின்னு அவர் மேலே விமர்சனம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜேசன் சஞ்சய் அவர்கள் மகன் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு. மிக பெருமளவுக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு சிஎம் உடைய பையன் அப்படிங்கிற மாதிரி யாருக்குமே அவரை பார்த்தா தெரியாது. அவருடைய இன்டர்வியூவில் அவ்வளோ ஒரு அடக்கம், தன்னடக்கம். அந்த இன்டர்வியூ பார்த்தா எல்லாருமே சொல்கிறது, இந்த தன்னடக்கத்தினால பாருங்கள் இந்த பையன் பெரிய இடத்துக்கு போவான். அவங்க அப்பா மாதிரியே இந்த பையன் பொறுமை, அடக்கம், தன்னடக்கம். எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் அவங்க அப்பா எப்படி இவ்வளோ அடக்கமாக இருக்கிறாரோ, பெரிய இடத்துக்கு போகத்தான் இவ்வளோ அடக்கத்தை அவர் இன்னும் கொண்டு வராரோ, அதே கேரக்டர் அவங்களுடைய பையனுக்கும் இருக்குது அப்படின்னு ஜேசன் சஞ்சய் எல்லாருமே புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. ஜேசன் சஞ்சயோட இன்டர்வியூக்கு பிறகு தான் ஒரு முக்கியமான விஷயம் உடைஞ்சிருக்குது. அதற்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, பெத்த மகள் கூட இருந்த மனைவிக்கே விஜயை பிடிக்கல, நீங்கள் எதுக்குடா விஜய்க்கு ஓட்டு போடுறீங்கன்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்களில் ஃபஸ்ட்டில் விமர்சனம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய மகனுடைய இன்டர்வியூக்கு பிறகு தான் ஒரு உண்மை தெரிஞ்சிருக்குது. அவங்க மகன் அவங்க அப்பா மேலே உயிரையே வச்சிருக்கிறாரு அப்படின்னு, ஒட்டுமொத்த குடும்பமே உயிரை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ தான் தெரிய வருது. இப்படியெல்லாம் இருக்கிறப்ப தனுஷ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் அரசியலுக்கு வருவேன், எல்லாராலையும் அரசியல் பண்ணி சிஎம் ஆகும்றப்ப நான் ஏன் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாப்புல. அதற்கு ஜேசன் சஞ்சய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே என்னுடைய அப்பா வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வந்து சிஎம் ஆகிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர் குடும்பத்தில் இருந்த ஒருத்தனா அவருடைய பையனா எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், அவர் இன்றைக்கெலாம் அரசியல் வரல, 30 வருஷமாக அவர் உழைச்சிட்டு இருந்தார். 30 வருஷமாக ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும், தமிழகத்தை மலேசியா, சிங்கப்பூர், துபாய் போன்ற ஒரு மிக சிறந்த ஒரு நாடாக மாற்றணும் அப்படிங்கிறதா கனவாக கொண்டு 30 வருஷம் உழைச்சார். ஆனால் அந்த 30 வருஷத்தை யாருக்குமே தெரியாது. அவருடைய குடும்பத்தில் இருந்த ஒரு பையனாக எனக்கு தெரியும். ஆனால் எல்லாருமே இந்த 2 வருஷத்தை பார்த்துட்டு ஒரு 2 வருஷம் ஒரு நடிகனாக இருந்து நாமளும் கட்சி ஆரம்பித்தா ஜெயிச்சிடலாம் நினைக்கிறாங்க. அந்த சிஎம் பதவியை அவ்வளோ கேவலப்படுத்தாதீங்க. அந்த சிஎம் பதவிக்காக எங்களுடைய அப்பா வந்து சிஎம் பதவிக்காக உழைக்கல, தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைச்சாரு, தமிழகத்தில் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தணும் உழைச்சாரு. அதற்காக 30 வருஷத்துக்கு மேலே அவர் வந்து இதற்காக போராடினார். இன்றைக்கி எங்கள் அப்பா நிறைய குடும்ப பிரச்சனைகளில் இருக்கிறாரு, அம்மா அப்பா எல்லாம் பிரிஞ்சிருக்கிறாங்க. அதற்கு காரணமும் அவருடைய ஒரே எண்ணம் நம்முடைய தமிழகத்து மேலே மட்டும்தான் இருந்ததுனால ஒரு சின்ன வீட்டில் பிரச்சனை, அன்பு காட்டலை அப்படிங்கிறதுனால அவங்களும் பிரிஞ்சு போயிட்டாங்க. இதையெல்லாம் தெரியாமல் யாரும் எங்கள் அப்பாவுடைய இந்த வெற்றியை ரொம்ப சாதாரணமாக பேசிட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நேயர்களே, ஜேசன் சஞ்சய் அவர்களுடைய இந்த ஒரு ஸ்பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவர் சொல்கிறது உண்மையா தப்பா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.